वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा मयूरादिरूढं महावाक्यकूटं मनोहारिदेहं मगच्चित्तगेहं महीदेवदेवं महावेदभावं महादेवभालं भजे लोकभालं भूतनाथसदानन्द सर्वभूतदयापरा रक्ष रक्ष महाबाहो सहस्रे तुभ्यं नमो नमः। गुरुब्रह्मा गुरुर्विष्णुः गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे நமः. எனது குருநாதருடைய பரிபூர்ண அனுகிரகத்துடனும் என்னை காத்தருளும் என் குலதெய்வம் ராமராஜாவின் பரிபூர்ண அனுகிரகத்துடனும் என்னை வாழ வைக்கும் எனது இஷ்ட தெய்வமான வள்ளி தேவசேனா சமேத சிவசக்தி கல்யாண பாலசுப்பிரமணிய சுவாமியை வணங்கி இன்றைய தினம் என் குலதெய்வம் என்ற தலைப்பில் குலதெய்வத்தின் பெருமை, அவருடைய அருமை, வரலாறுகள், அவரை வணங்குவதனால் என்ன புண்ணியம், வணங்காமல் விட்டால் என்னென்ன நடக்கும் என்பதை பற்றி இன்றைய தினம் முதல் பாகமாக நமது கேபி கற்பக விருட்சம் யூடியூப் சேனலில் முதல் தலைப்பாக இன்றைய தினம் கதையை ஆரம்பிக்கிறேன். ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள், ஆசீர்வாதங்கள். இது நல்ல விதமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை அனுப்பி நீங்களும் அதை பார்த்து அனைவரும் பயன்பெற வேண்டும். அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயம் உங்கள் மனதிற்கு நல்லதாக பற்றால் அதனுடைய கருத்துக்களை நல்ல விதமாக தலைப்பில் சொல்லலாம். நல்லது கெட்டது உங்கள் மனசுக்கு பிடித்ததை பதிவு போடலாம். ஆதரவு கொடுக்க கொடுக்க உங்களுக்கு அத்தனை நல்ல விஷயமும் என்னால் முடிந்தவரையும் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அதாவது குலதெய்வம், என் குலதெய்வம் அப்படின்னா என்ன? என் குலம் அப்படின்னா எனது குடும்பம். அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குது, அதுதான் குலதெய்வம். குலத்தை காப்பாற்றும் தெய்வம் குலதெய்வம். நிறைய பேருக்கு இப்போ குலதெய்வமே தெரியறது இல்லை. தெரியாத பட்சத்தில் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், எனக்கு குலதெய்வம் தெரியலை, ஏதோ ஒரு தெய்வத்தை கும்பிடுகிறேன் அப்படி என்று சொல்கிறார்கள். அது பயன் தராது. அதே மாதிரி பாதி பேர் என் குலதெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி என்று சொல்கிறார்கள். அதுவும் வராது. ஏன் அப்படி என்றால், குலம் நம்ம எங்கே குலம் பெயர்ந்தோம் அப்படின்னா நமது பூர்வீக ஊர்னு ஒன்று இருக்கும். அதாவது நமது 3 தலைமுறை 5 தலைமுறைக்கு முன்னாடி லிஸ்ட் எடுத்து பார்த்தோமானா நமது பூர்வீக ஊர் எந்த ஊர்னு பார்க்கணும். அந்த ஊரில் பிறந்த ஊரில் இருந்து ஒரு 50-100 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வம் தான் நமக்கு குலதெய்வமாக வருமே தவிர 500-1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தெய்வம் குலதெய்வமாக வராது. அதில் இன்னும் சில பேர் எனது குலதெய்வம் அதே பேரில் இந்த ஊரில் ஒரு தெய்வம் இருக்குது, உதாரணத்துக்கு முனீஸ்வரன் என்று எடுத்துப்போம். என்னுடைய முனீஸ்வரன் இதே ஊரில் பக்கத்தில் இருக்குது, நான் குடியிருக்கிற ஊரில் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதாவது வேலை சம்பந்தமாகவும் சில குடும்ப சூழ்நிலைகளுக்காகவும் வேறு ஊரில் போய் நம்ம ஐக்கியமாகிறோம். அந்த ஊரில் குடிகொள்ளும் பொழுது பக்கத்து இடத்துலையே இருக்கிற தெய்வத்தை போய் நான் பார்க்குறேன், அதனால் எனக்கு பலன் கிடைச்சிரும்னு இவர்களாகவே முடிவு செய்கிறார்கள். அது நிச்சயமாக பலன் தராது. ஏன் என்று பார்த்தீர்களானால், உதாரணத்துக்காக புரியறதுக்காக சொல்கிறோம். தமிழில் மட்டும் ஒரு வார்த்தைக்கு 2-3 அர்த்தங்கள். நல்ல அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னிடம் கேளுங்கள், நான் சொல்லுகிறேன். உதாரணத்துக்கு நமதை பெற்ற தாய் தந்தை இருக்கிறார்கள். அப்போ நமக்கு ஒரிஜினலாக சொத்தை கொடுக்கக்கூடியவரும் நமக்கு தேவையானதை செய்யறதுக்கான ஃபுல் உரிமையும் யாருக்கு இருக்கிறது? பெத்த தாய் தகப்பனுக்கு மட்டுமே இருக்கிறது.
இப்போ சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பிகள் அப்பாவுக்கு கூட பிறந்தவர்கள் நமக்கு சித்தப்பா பெரியப்பா முறைகள் வரும். அப்படி முறைகள் வரவர்கள் நமது பெத்த தகப்பனை நாம் பார்க்காமல் சித்தப்பா பெரியப்பாட்ட பாசத்தை காட்டுகிறோம் வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா அவரும் அப்பா தான், இவரும் அப்பா தான். ஆனால் சொத்தை கொடுக்குற போதோ பாசத்தை அதிகமாக கொடுக்கறதோ ஒரிஜினலாக சித்தப்பாவோ பெரியப்பாவோ கொடுப்பாரா? அதுபோலத்தான் நமது குல தெய்வம்னு பரம்பரையாக இருக்கக்கூடிய தெய்வத்தை விட்டுவிட்டு அதே பேரில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கிற தெய்வத்தை கும்பிட்டோமானால் நிச்சயமாக பலன் தராது. இதுதான் ஒரிஜினலான விஷயம். இன்றைய தினம் முதல் பாகமானது குலதெய்வ வழிபாடு. பரம்பரையாக இருக்கக்கூடிய குலதெய்வம் தாத்தா பாட்டியெல்லாம் வழிபட்டு வந்திருப்பார்கள். ஆனால் ஒவ்வொருவருக்கும் இரு குலதெய்வம் வரும். அது என்ன இரு குலதெய்வம் அப்படின்னு பார்த்தீர்களானால், உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். நான் இருக்கிறேன், எனக்கு குலதெய்வம் எனது அப்பா வழியில் குலதெய்வம் வரும். அது பிரதானமாக குலதெய்வமாக இருக்கும். இரண்டாவது குலதெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீர்களானால், எனது தாய் வழி குலதெய்வம். எனது அம்மா அவருடைய அப்பா வழியாக வரக்கூடிய குலதெய்வங்கள் இருக்கு இல்லையா, தாய் தந்தை இரு குலதெய்வமும் நமக்கு கட்டாயமாக வழிபட வேண்டும். வருடா வருடம் குலதெய்வ வழிபாடு கட்டாயமாக செய்ய வேண்டும். குலதெய்வத்துக்கு முடிந்தால் மாதம் போய்விட்டு வரலாம். மாதம் போக முடியலை, 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரலாம். அதுவும் முடியலைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டாயமாக குலதெய்வ வழிபாடு செய்தே தீரணும். முடிஞ்சாங்கிற வார்த்தைக்கு இங்கே இடம் இல்லை. குலதெய்வத்தை பார்த்து வந்தால் நம் குலம் அபிவிருத்தியாகும். அபிவிருத்தினால் செல்வம் பெருகும், சண்டை சச்சரவில்லாத வாழ்க்கைகள் அமையும், வேலை நிரந்தரமாகும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், அங்கே நல்ல விதமான நண்பர்கள் பழகுவார்கள், நல்ல ஆஃபீஸில் வேலைகள் கிடைக்கும், நல்ல உத்தியோகம் நிரந்தரமாக அமையும். இது அத்தனையும் குலதெய்வ வழிபாடு மட்டுமே நமக்கு செய்து கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யாத பட்சத்தில் ஏகப்பட்ட தடுங்கல்கள் வரும். எங்கே ஜாதகம் எடுத்துட்டு போனாலும் உன் குலதெய்வத்துடைய வழிபாடு இல்லாமல் இருக்குது, உன் குலதெய்வத்தின் சாபம் இருக்குன்னு சொல்வார்கள். குலதெய்வம் சாபம் விடுமா அப்படி என்று கேட்டோமானால், அதான் ஒரு வார்த்தைக்கு 2-3 அர்த்தங்கள் சொன்னேன். சாபம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தால் வருத்தப்படுவதற்கு பெயர். அது சாபமாக மாறுகிறது. என்ன, சுவாமி நினைக்கிறார் நம்மளை பார்க்க வரமாட்டேங்கிறானே, அவள் தாத்தா பாட்டியெல்லாம் நம்மளை பார்க்க வந்தாலே, இந்த குழந்தைக்கு நம்ம அருள் கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறோம், அந்த அருளை வாங்கி செல்ல அவனுக்கு டைம் இல்லாமல் இருக்கே அப்படி என்று தெய்வம் வருத்தப்படும். அந்த வருத்தமானது தான் ஒருத்தரை மனசை நோக அடிச்சுட்டோம், வருத்தப்பட வச்சுட்டோம்னு நம்ம மனசு வருத்தப்படுறது பார்த்தீர்களா, அதுபோல தான் இது. அப்போ அந்த தெய்வம் வருத்தப்படும் போது ஒரு குறிப்பிட்ட நாள் வரையும் அந்த தெய்வம் நமக்காக காத்து கொண்டு இருக்கும். சரி, இந்த வருடமாவது வருவான், இந்த வருடமாவது வருவான், இந்த மாதமாவது வருவான்னு நமக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும். ஏன்னா நமக்கு புத்திகளை வர வைக்கிறதுக்காக சுவாமி காத்து கொண்டு இருப்பார். அப்படி இருக்கும் பட்சத்திலே நாம் அனைவரும் பண்ணக்கூடிய ஒரே ஒரு தவறு என்னவென்றால், எனக்கு குலதெய்வத்துக்கு போக டைம் இல்லை, என் குலதெய்வத்தை பார்க்க இன்னும் நேரம் வரவில்லை, என் குலதெய்வத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அமையவில்லை, இப்படின்னு நிறைய சாக்கு போக்குகள் சொல்லி அந்த குலதெய்வத்தை பார்க்காமல் இருப்பதற்கு என்ன வழி உண்டோ அத்தனையும் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். இதுக்கு தான் சொல்லுவார்கள், விதி வழியே விளையாடு, விதியை மதியால் வெல்லலாம். விதி என்பது கடவுள் எழுதினது, அதை மாற்றுவது மதி. மதி என்பது நமது மூளை. அதை செலவழித்து எதற்கு டைம் ஒதுக்கணுமோ அதுக்கு ஒதுக்கியே தீரணும். அப்போ தான் நமக்குள்ள காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். எனது மனைவி, நான், என் குழந்தைகள், அவர்களுக்கு உள்ள லைஃபுகள் எல்லாம் சௌக்கியமாக இருக்கணும்னா என் குலதெய்வத்தை நான் வழிபட்டே தீரணும். இரண்டாவது பாகத்தில் மீதி விஷயங்களை பார்க்கலாம்.